ஒரு சிற்பி ஒரு கோயில்ல இந்த பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த சிற்பி அந்த சிற்பத்தை செய்யறாரு. ஒரு சிற்பத்தை செஞ்சு அப்படியே அந்த பாவை விளக்கினுடைய சிற்பம் அப்படியே நிக்குது. அது பக்கத்திலேயே இன்னொரு சிற்பம் அப்படியே இருக்கு. இந்த சிற்பம் மாதிரி அப்படியே அச்சு அசலா டிக்டோவா இன்னொரு சிற்பம் இருக்கு. இந்த கோயில் தர்மகர்த்தா வந்து கேட்கிறாரு, ஏன் சார் உங்களுக்கு ஒரு சிற்பத்துக்கு தானே நம்ம ஆர்டர் கொடுத்திருந்தோம், 2 சிற்பம் பண்ணிருக்கீங்களே எதுக்கு? அவர் சொன்னாரு, இல்ல இந்த சிற்பத்துல கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, சின்னதா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னொரு சிற்பம் செய்றேன். மிஸ்டேக்கா? என்ன மிஸ்டேக்? இந்த பெண்கள்லாம் கூந்தல் முடிவாங்கல்ல பின்னாடி, அந்த கூந்தல் முடியும் போது 3 முடிப்பு போட்டு முடிஞ்சாங்கன்னா கடைசியா அந்த ரவுண்ட் போட்டு முடிக்கிறாங்களா அந்த இடத்துல 3 போட்டு முடிக்கணும். 4 பின்னல் கொடுத்தாங்கன்னா 4 போட்டு முடிக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, 3 பின்னல் போட்டு 2 போட்டு முடிச்சிட்டாரு அந்த சிற்பத்துல பின்னாடி. இந்த ஃபால்ட் வந்துருச்சு சார், அதனால நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன் அப்படின்னாரு. தர்மகர்த்தா கேட்டாரு, இந்த சிற்பத்தை எங்க வைக்க போறீங்க? 80 அடி கோபுரத்துல 80வது அடியில வைக்க போறேன். அவர் வந்து ஒரு சிரிச்சார், எங்க கோயில் கோபுரத்துல 80 அடி கோபுரத்துல 80வது அடியில இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்துல பின்னாடி இருக்கிற கூந்தல்ல 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாரு பார்க்க போறாங்க? கரெக்டா? இதை யார் பார்க்க போறாங்க? இதுக்காக நீங்க 8 மாசம் செலவழிச்சு இன்னொரு சிற்பம் செஞ்சீங்களா? இதுக்காக இதை யார் பார்க்க போறாங்க? இது யாருக்கு தெரிய போகுது? அந்த சிற்பியினுடைய பதில், அது யாருக்கு தெரிய போகிறது என்பது எனக்கு கவலை இல்ல, எனக்கு தெரியுமேங்க. நான் செஞ்ச வேலை தவறுன்னு எனக்கு தெரியுமேங்க. நான் ஒவ்வொரு முறை அந்த கோவிலை கடந்து போகும் போதெல்லாம் நான் செய்த வேலை தவறுன்னு எனக்கு தெரியுமே. நான் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக எனது தொழிலை செய்யவில்லை, என்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக நான் என் வேலையை செய்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே கரெக்டா நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும்ல, நான் பண்ண வேலை கரெக்ட்பா, நான் பண்ண வேலை சாட்டிஸ்ஃபைடுப்பா, நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்ல. அந்த வெற்றியை யார் அடைகிறார்களோ அவர்கள் தொழிலில் வெற்றியாக இருக்கிறார்கள்.